வணக்கம் வியூவர்ஸ். லேர்ன் டு கோட் இன் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஜாவா அரே லிஸ்ட். ஸோ லாஸ்ட் டாபிக் கலெக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கலெக்ஷனோட ஒரு கிளாஸ் தான் அரே லிஸ்ட். சரியா? ஸோ ஜாவா அரே லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ். அரே லிஸ்ட்டுங்கிறது வந்து டைனமிக் அரேன்னு சொல்லலாம் ஒரு விதத்தில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரே லிஸ்ட் வந்து எதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னா, லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அரே லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரே லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸ் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். ஈவன் நல் வேல்யூஸ் கூட இதை அக்செப்ட் பண்ணலாம். தேர்டு வந்து சைஸ் ஆஃப் நல். இதோட மெயின் திங் பார்த்தீங்கன்னா, அரேங்கிறது ஃபிக்ஸ்டு சைஸ். அப்போ வந்து அந்த அரே லிஸ்ட்டுங்கிறது அரேயை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்கான இதை வந்து அரே லிஸ்ட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் மெயினாக அரே லிஸ்ட்டோட இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஆடுங்கிறது என்ன பண்ணும், ஒரு வேல்யூவை வந்து அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. ரெண்டாவது ஆடுலேயே இன்னொன்று இருக்குது, வித் இண்டெக்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல போய் அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணணும். ஆட் ஆல். மூணாவது ஆட் ஆல். என்னென்னா ஆட் ஆல்னா இன்னொரு அரே கலெக்ஷன், அதாவது அரே லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக இந்த அரேக்குள்ளே வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே இதில் வந்து இன்டிஜர் இண்டெக்ஸ்னால் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து அந்த கலெக்ஷன் ஆட் பண்ணலாம். சரியா? அடுத்து கிளியர் மெத்தட்னா அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ரிமூவ் பண்ணிடும். க்ளோன்கிறது என்னதுன்னா, அதாவது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவாங்க. ஒரு அரேயை வந்து அதே வேல்யூஸோட இன்னொரு அரே க்ளோன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷேடோ காப்பி. நான் தான் எக்ஸாக்டாக என்னோடய ஷேடோ க்ரியேட் பண்ணுறது. கண்டெய்ன்ஸ் எதுக்குன்னா, இப்போ பர்டிகுலர் வேல்யூ வந்து அரே லிஸ்ட்டில் இருக்கான்னு ஒரு செக் பண்ணுற கண்டிஷன். சரியா? இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். என்ஷூர் கெப்பாசிட்டிங்கிறது மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போகும்போது ஒருவேளை ஸ்பேஸ் இல்லைன்னா என்ஷூர் கெப்பாசிட்டி மூலமாக அதை செக் பண்ணிக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. ஃபார் ஈச் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து ஒரு இட்ரேட்டர். அரே லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கெட்டுங்கிறது வந்து வார்த்தையில் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். கெட்னா அந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும். இண்டெக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இதுவும் சேம் தான். அதாவது அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இஸ் எம்டி. இப்போ அரே வந்து எம்டியாக இருக்கலையான்னு செக் பண்ணிக்கிறீங்க ஆட் பண்ணுறதுக்குன்னா, அதுக்கு நீங்கள் இஸ் எம்டி யூஸ் பண்ணலாம். எம்டியாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், எம்டியாக இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். அடுத்து இட்ரேட்டர். இதை பற்றி நம்ம பார்ப்போம். எப்படி ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி அரே லிஸ்ட்டில் லூப் பண்ணுறோமோ அதே மாதிரி இட்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அரே லிஸ்ட்டில் வந்து லூப் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கிளியர் பார்த்தோம். கிளியருங்கிறது என்ன பண்ணும், எல்லா எலமெண்ட்ஸுமே ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ்ங்கிறது ஸ்பெசிஃபைட் பொசிஷனில் ஒரு எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணால் நீங்கள் ரிமூவ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரிமூவ் ஆல் வந்து சேம் ஆல்மோஸ்ட் லைக் கிளியர், எல்லா எலமெண்ட்டையுமே கிளியர் பண்ணிடும். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் பாருங்கள், அதில் ரீட்டைன் ஆல். ஸோ ரீட்டைன் ஆல்லாம் என்னதுன்னா, 2 அரே இருக்குன்னா இப்போ நீங்கள் ரீட்டைன் ஆல் ஃபஸ்ட் அரே டாட் ரீட்டைன் ஆல் செகண்ட் அரேன்னு கொடுத்தீங்கன்னா 2 அரேயில் இருக்க மேட்சிங் வேல்யூஸ் மட்டுமே ஃபஸ்ட் அரேக்கு மூவ் ஆயிடும், மற்ற எல்லா வேல்யூஸும் வந்து போயிடும். ஓகே. சைஸ். எப்படி அரேயில் வந்து லென்த்தை யூஸ் பண்ணி அதனுடைய எத்தனை வேல்யூஸ் கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி அரே லிஸ்ட்டில் வந்து சைஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஷார்ட். வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும், இதுக்கு அரே லிஸ்ட்டை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. டூ அரே லிஸ்ட் டாட் டூ அரேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அரே லிஸ்ட்டு வந்து அரேயாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதான் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் இன் அரே லிஸ்ட். இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். சரி வாங்க நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். அரே லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் என்னென்னா, அரே லிஸ்ட், அதுக்கப்புறம் அரே லிஸ்ட், அந்த லிஸ்ட்டோட நேம், அதாவது வேரியபிள் நேம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து
என்ன டேட்டா டைப் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஈக்குவல் டு நியூ ஆஃப் திருப்பி அரே லிஸ்ட். இதில் திருப்பி நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த சின்டாக்ஸ். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண சொல்லுது. காரணம் என்ன, அரே லிஸ்ட்டுங்கிறது ஒரு செப்பரேட் பேக்கேஜ், ஜாவா கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ், கரெக்டாக? அதனால் அதை இம்போர்ட் பண்ண சொல்லிச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த டிக்ளரேஷன் புரிஞ்சா, அரே லிஸ்ட் என்ன டேட்டா டைப்போ அது, தேர்ட் வந்து வேரியபிள் நேம் நியூ ஆஃப் அரே லிஸ்ட், அடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ். ஸோ இதனோட யூசேஜ் நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸில் டேரெக்டாக கொடுத்து நீங்கள் வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஒரு அரே லிஸ்ட்டில் வேல்யூ ஆட் பண்ணுறது. சரியா? சரியா? ஸோ இப்படி தான் அரே லிஸ்ட்டில் வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஸோ அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சைஸ் ஆஃப் அரே டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக் அரே, அதாவதுன்னா ஆன் த கோல் நீங்கள் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடுங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேம் வேரியபிள் டாட் ஆட் அப்படிங்கிறது அரே லிஸ்ட்டில் அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிடும். எங்கே ஆட் பண்ணோம், 0ங்கிற இண்டெக்ஸில் வந்து ஆட் பண்ணிடும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, அரே லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ் ஆட் பண்ணலாம், எந்த ஒரு எரருமே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வின்கிற நேம் வந்து 2 times நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் தெர் இஸ் நோ டூப்ளிகேட் எரர். சரியா? ஸோ அரே லிஸ்ட் வந்து கேன் ஹேவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே. அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். சேஸ் ஆகட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம், ஆல்வின் 2 times பிரிண்ட் பண்ணிச்சா. இன்னும் 2-3 நேம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ நம்ம டோட்டல் வந்து 4 நேம்ஸ் ஆட் பண்ணி இன்னொரு நேம் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் நம்மளுக்கு வந்து ஆல்வின், ஷாகுல், லக்ஷ்மண், தீபக். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு வேலை தான் ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆர்டரில் கொடுத்தோமோ அதே இனிஷியேஷன் ஆர்டரில் தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வேல்யூஸும் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0ல் வந்து ஆல்வின் இருக்கும், 1ல் ஆல்வின் இருக்கும், 2ல் வந்து சாகுல் இருக்கும், 3ல் வந்து லக்ஷ்மண் இருக்கும். ஸோ பர்டிகுலர் வேல்யூவை நீங்கள் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, என்ன யூஸ் பண்ணணும்னா அரே லிஸ்ட்டோட டாட் கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். டாட் கெட் 2 கொடுப்போம். சரியா? இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 கொடுத்தா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், 0 1 2 சாகுங்கிறது பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணியாச்சா? ஸோ கெட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு வேல்யூவை எடுக்கிறதுக்கு மெத்தட். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை. இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் செட் மெத்தட். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் டாட் செட் 1ங்கிற அரே லிஸ்ட்டில் நான் வந்து இதில் வந்து மூணு ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நீங்கள் அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் என்ன வரணும், ஸோ பொம்முங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்வின்ங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இதான் செட் மெத்தட். ஸோ டோட்டலாக அரே லிஸ்ட் டிக்ளரேஷன் பார்த்தாச்சு, ஆட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, கெட் மெத்தட் பார்த்தாச்சு, செட் மெத்தட் பார்த்தாச்சு.
இப்போ இந்த 5 வேல்யூஸையும் எப்படி ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணுறது எப்படி? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண டாபிக் படியே பார்ப்போம். ஃபார் ஈச் லூப். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ கேபிட்டல் எஸ் ஸ்ட்ரிங் நேம் கோலன் ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஓகே, இதில் வந்து நேம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா ஆல்வின், பொம்மு, ஷாகுல், லக்ஷ்மன் அண்ட் தீபக். ஓகே, இப்படி தான் நம்ம யூஸிங் ஃபார் லூப் வந்து ட்ரீட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம அடுத்து வந்து யூஸிங் இட்ரேட்டர் இதே இதை வந்து இட்ரேட் பண்ணி காட்டுறோம். இட்ரேட்டர் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்ஃபேஸில் டாப்பில் இருந்துச்சு பார்த்தீங்களா, கலெக்ஷனோட இன்பில்ட் இது இட்ரேட்டர் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட் நேம் என்னது, ஃப்ரெண்ட்ஸ் நேம், லிஸ்ட் நேம் நேம் டாட் இட்ரேட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸ்டெப் 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அரே லிஸ்ட் இது பண்ணியிருக்கோம். ஸோ இட்ரேட்டுங்கிறதையும் இம்போர்ட் பண்ணணும். ஜாவா டாட் யூட்டில் டாட்ல இட்ரேட் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இட்ரேட் யூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து வைல் லூப். வைல் இட்ரேட் ஐடிஆர் டாட் ஹேஷ் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேல்யூஸ் இருந்தால் என்னோட அரே லிஸ்ட்டில் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள ஒரு வைல் லூப். வேல்யூஸ் இல்லைன்னா முடிஞ்சிடும். அந்த லூப் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐடிஆர் டாட் நெக்ஸ்ட். ஸோ இது என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூக்கு போயிடும். சரியா, இது பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கிறது வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு என்னாச்சு, இந்த வேல்யூஸ் வந்து இதில் பிரிண்ட் ஆயிடுச்சு. தீபக், ஆல்வின், பொம்மு, ஷாகுல்ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இட்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதே ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஃபார் ஈச் லூப், செகண்ட் செட்டு வந்து யூஸிங் இட்ரேட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இட்ரேட்டரோட சின்டாக்ஸ் என்ன, இட்ரேட்டர் கிளாஸ் அரே லிஸ்ட் மாதிரியே தான் இதோட சின்டாக்ஸும் இருக்கும். இது வந்து வேரியபிள் நேம், எந்த அரே லிஸ்ட் நீங்கள் இட்ரேட் பண்ண போகிறீங்களோ அது டாட் இட்ரேட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணி அடுத்து ஹேஷ் நெஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணணும், வேல்யூ இருக்கான்னு சொல்லணும். வேல்யூஸ் இருக்கா நெக்ஸ்ட்டு அப்படின்னு, வேல்யூஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எக்ஸிட் பண்ணிடுவோம். டாட் நெக்ஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூக்கு மூவ் ஆயிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஃபார் ஈச் லூப் பண்ணி எப்படி அரே லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இட்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இட்ரேட் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ரெகுலர் ஃபார் லூப் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அது இன்ட்டு ஈக்குவல் டு 0 I டெஸ்ட்னா அரேஸில் வந்து நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். இதே அரே லிஸ்ட்டில் வந்து சைஸ். அரே லிஸ்ட்டில் என்ன பண்ணணும், சைஸுங்கிறது வந்து அரே லிஸ்ட்டோட மொத்த டோட்டல் வேல்யூஸை வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். I ப்ளஸ் ப்ளஸ் ஒரு வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், கெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேம் டாட் கெட் ஆஃப் ஐ. அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணணும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு அதே ரிசல்ட் தான் வரணும்.
ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு லூப்பையும் இட்ரேட் பண்ணுறது. ஸோ நான் இந்த ப்ரோக்ராமை கமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஆட் பார்த்தாச்சு, செட் பார்த்தாச்சு, வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. அப்புறம் வந்து இட்ரேட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் ரிசீவ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ டோட்டல் 3 வேஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப், த்ரூ இட்ரேட்டர் கிளாஸ், இட்ரேட்டர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே காட்டும் இட்ரேட்டர். ஓகே. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து ரெகுலர் ஃபார் லூப் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபியூ மோர் ஃபங்க்ஷன்ஸ் அரே லிஸ்ட்டில் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், மோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மோர் ஃப்ரெண்ட்ஸ் நேமில் ஒரு 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ தீபன் ஆண்டன். ஸோ அரேஸ் இப்போ நம்ம நியூ லிஸ்ட்டில் என்ன இருக்குது, தீபன் அண்ட் ஆண்டன். இதை பிரிண்ட் பண்ணி ஒரு தடவை உங்களுக்கு காட்டிடணும். மோர் ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஸோ தீபன் ஆண்டன் பிரிண்ட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, என்னோடய மொத்த ஃப்ரெண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் நேம்ங்கிற அரே லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் பண்ணலாம்னா, அதாவது ஒன் ஷாட்டில். அப்போ இந்த அரே லிஸ்ட் டாட் ஆட், இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆல் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ஆலுங்கிறது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆட் ஆல் செலக்ட் பண்ணி மோர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நேமில் என்ன வேல்யூ இருக்கணும், ஸோ அடிஷ்னல் ஆட் பண்ண தீபன் அண்ட் ஆண்டன் வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஆட் ஆல்ங்கிறது என்ன பண்ணால், ஒரு பர்டிகுலர் அரே லிஸ்ட் இருக்க வேல்யூவை இன்னொரு அரே லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆட் ஆல் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலர் வேல்யூவை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நேம் டாட் ரிமூவ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து தீபன்கிறது வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 1 2 3 4 5 6. ஸோ 6th index. ஓகே. ஸோ அரே லிஸ்ட் என்ன பண்ணணும், 6th indexயில் இருக்க தீபன்கிறத ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ தீபன்கிறது 6th index கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 0 1 2 3 4 5 6. சாரி, 6ங்கிறது என்னது, ஆண்டன் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. 5th indexயில் இருக்கிறது தான் தீபன். ஸோ ஜஸ்ட் ரன் த ப்ரோக்ராம். ஸோ தீபன்கிறது ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து அரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிமூவ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் இங்கே இருக்குது பார்த்துங்க. ஓகே. இந்த ரிமூவை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நேம் வேணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆண்டன்கிறது, இப்போ நம்ம இந்த அரே லிஸ்ட்டை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட் பண்ணால் என்ன ஆகணும், ஆண்டன் ஆல்வின் வந்து ஆல்வின் ஆல்ரெடி தான், ஸோ ஃப்ரெண்டில் இருக்கும், ஆண்டன் முன்னாடி வரணும். ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த அரே லிஸ்ட்டை ஷார்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட், நம்ம லிஸ்ட் நேம் என்னது, ஃப்ரெண்ட்ஸ் நேம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்மளோட டோட்டல் லிஸ்ட் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் ஆயிடும். லெட்ஸ் ரன் த ப்ரோக்ராம். ஸோ பாருங்க, AABTTLS ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஷார்ட் ஆகிடுச்சா. ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ இதே வேல்யூவை அப்படியே ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம கலெக்ஷன்ஸில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேம். அவ்வளோதான்.
ஸோ பிரிண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஷாஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுவார், ஆல்வின் வந்து லாஸ்ட் போயிடுவார். பாருங்கள், ஷாகுல், லக்ஷ்மண், தீபக், ஆல்வின். ஸோ கலெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் ஆஃப் அரேயில் இருக்க வேல்யூஸை ஷார்ட் பண்ணலாம், அதே நேரத்தில் அரேயில் இருக்க வேல்யூஸை ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கிறது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இப்போ இதே வந்து நம்ம இந்த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்ப்போம். இதை கமெண்ட் பண்ணிடுவோம். இதை கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வாட் இஸ் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்டிஜர், லாங், பூலியன் இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பண்ண இன்ட். இப்போ இன்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஏன் தெரியுதா? ஏன்னா அரே லிஸ்ட்டில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா பேஸை எப்போயுமே வந்து டைரக்ட் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி அரே லிஸ்ட்டுங்கிறதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரேப்பர் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்டீஜர். இப்போ நீங்கள் வந்து அடுத்த விஷயம் யோசிப்பீங்க, அது என்ன ரேப்பர் கிளாஸ்? ஓகே, ஸோ அது என்ன ரேப்பர் கிளாஸ் அப்படின்னா என்ன? லிட்டில் பிட் கன்ஃபியூசிங், பட் ஆனால் சொல்கிறேன். ரேப்னா என்ன, மீனிங் என்ன? கிஃப்ட் ரேப் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்போம். அதாவது எப்படின்னா, ஒரு கிஃப்டை வந்து கவர் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம், ஆனால் உள்ளே வந்து கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டோ அதே தான் இருக்குது, ஜஸ்ட் மேலே தான் ரேப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்ட்டுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் இன்ட்டுங்கிறத டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாததுனால இன்டிஜருங்கிற ரேப்பர் கிளாஸ், அதாவது எப்படின்னா ஜஸ்ட் அதை ஹைட் பண்ணி க்ரியேட் பண்ணுற கிளாஸ் தான் ரேப்பர் கிளாஸ். ஓகே, ஸோ இன்ட்டுக்கு வந்து இன்டிஜர், பூலுக்கு வந்து கேபிட்டல் பி பூலியன் வரும், இதே மாதிரி டபுளுக்கு வந்து கேபிட்டல் டி டபுள் வரும். ஸோ எல்லா ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் ஈக்குவலண்ட் ரேப்பர் கிளாஸ் இருக்குது. அதை நம்ம வந்து அரே லிஸ்ட்டில் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், த்ரீ கமா 5 7 கமா, இது வந்து ஷார்ட்டிங் கரெக்டாக வராது, அதனால் நம்ம ரிவர்ஸில் எடுப்போம். 8 கமா 6 கமா 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதை எப்படி நம்ம அரேயில் டேரெக்டாக வேல்யூஸ் ஆட் பண்ணோம். ஸோ நோன் வேல்யூஸை வந்து டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் அண்ட் நம்பர்ஸில் ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து இருக்கும். இது வந்து இன்னொரு வே ஆஃப் டிக்ளேரிங்க. அதாவது வேல்யூஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னால எப்படி டேரெக்டாக பாஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் தான் ஷார்ட் என்ன பண்ணோம், இதை வந்து ஷார்ட் பண்ணி, ஸோ இது நம்ம ஆல்ரெடி கலெக்ஷன் டாட் ஷார்ட் ஷார்ட் பண்ண பிறகு நான் பிரிண்ட் பண்ணல, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு செகண்ட் கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ ஷார்ட் ஆன பிறகு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ சேம் ஃபங்க்ஷன் நீங்கள் இன்டிஜரில் பார்க்கவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். 5 6 7 8 9, அதாவது எந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்டட் அரேஸ் க்ரியேட் பண்ணணும்னா அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இதில் ஆட் பண்ண முடியாதா? அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்டில் இதுக்கு மேலே ஆட் பண்ணலாம். டாட் ஆட் ஸோ 9 அலோவ் பண்ணுமா? கண்டிப்பாக அலோவ் பண்ணும். பிரிண்டட். ஸோ 9 எங்கே ஆட் ஆகும்? எல்லா வேல்யூஸ்க்கும் அடுத்து.
ஸோ 5 6 7 8 9 9. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தாச்சு, யூஸிங் ஸ்ட்ரிங் பார்த்தாச்சு, யூஸிங் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை எப்படி ஒரு ஆப்பர் கிளாஸ் மூலமாக கன்வெர்ட் பண்ணி அரே லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரிங்ஸ் இதான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு ஹோல் ஆப்ஜெக்டையே எப்படி வந்து லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் கமெண்ட் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு கிளாஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து காருங்கிற ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா? காருங்கிற கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி. சரியா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போகிறோம். கன்ஸ்ட்ரக்டரை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண போகிறேன், பப்ளிக் கார். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 வேல்யூ வந்து வாங்க போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். சரியா? என்னென்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த பிராண்ட் நேம். ரெண்டாவது வந்து அந்த காரோட மேக் இயர். எப்பவுமே ஸ்மால் லெட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ காரோட மேக் இயர். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரோட மாடல். ஓகே. ஸோ இதுதான் வாங்குறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 3 வேல்யூஸையும் ரிசீவ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ். செகண்ட் வந்து இன்ட் ஆஃப் மேக் இயர். ஸ்ட்ரிங் ஆஃப் மாடல். சரியா? ஃபைனலாக வந்து திஸ் டாட் பிராண்ட் நேம் அப்படிங்கிறத வந்து திஸ்ன்னு சொன்னோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை குறிக்கிறது. திஸ்ன்னு சொல்லலைன்னா அது லோக்கல் வேரியபிளை குறிக்கிறது. this dot make year equal to make year. So this dot model equal to model. ஸோ முடிஞ்சா. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியாச்சு. இது எப்படி அரே லிஸ்ட்டில் கால் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரிஜினல் லெக்ஷன் அரே இந்த கிளாஸ்க்கு வந்துடுவோம். சரியா? இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த காருங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், கார் சிஆர் நியூ காரா. இப்போ நம்மளுக்கு வந்து 3 வேல்யூ பாஸ் பண்ணணும். என்னென்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு வந்து பிராண்ட் நேம், ரெண்டாவது வந்து மேக் இயர், ரெண்டாவது இன்டிஜர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிங்கில் கொடுக்கக்கூடாது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா காரோட பேர். ஓகே. ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ணோம். இதே மாதிரி நம்ம 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அரே லிஸ்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம்னா CR1 இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மாருதி 2023 ஆல்டோ. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா CR2 Hyundai மேக் வந்து 2021 i20. சரியா? ஸோ இதான் 3 மாடல் ஆஃப் கார். இப்போ இதை வந்து அரே லிஸ்ட்டில் எப்படி கேப்சர் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் இன்டிஜர் அப்படி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா காட்டுறோம். இங்கே வந்து நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியாச்சு. இது எப்படி வந்து இட்ரேட்டர் மூலமாக ஒன்றா இது பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கார் லிஸ்ட்டு என்ன பண்ணணும், 3 ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணணும். ஆட் CR1 CR1 CR2 சரியா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, ப்ரிமிட்டிவ் அண்ட் ஃபிக்ஸ் டேட்டா டைப்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை எப்படி அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுங்க. ஸோ கொஞ்சம் அட்டென்ஷனாக கவனிங்க, இல்லாட்டி இது புரியாது. CR1 அதாவது 3 ஆப்ஜெக்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. CR2. ஸோ இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி நீங்கள் இது பண்ணுறத நம்ம இட்ரேட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இட்ரேட்டர் கிளாஸ் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் இட்ரேட்டர், இங்கே ஸ்ட்ரிங் பதிலாக உங்களுக்கு என்ன வரும், கார், அரே வந்து கார் லிஸ்ட். ஓகே, ஸோ தென் நம்ம வைல் லூப் ஸ்டார்ட் பண்ணலாம். வைல், இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதான், ஹேஸ் லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் லூப்பை ரன் பண்ணுங்க இப்படி சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா itr.hasList. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா இதுக்கு வந்து ஓகே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அது. பிராண்ட் நேம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். சாரி, brand name c2 dot make here plus c2 dot mod. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். டன். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதாவது காருங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட், காருங்கிறது இந்த ஆப்ஜெக்ட், இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை அரே லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு தான் நமக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்டில் இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன் இதெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது பார்த்தோம். இதே நீங்கள் வந்து கிளாஸ் ஆப்ஜெக்டில் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோன்னா அதனுடைய வேல்யூ இங்கே பாஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 நம்ம க்ரியேட் பண்ண இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக அந்த 3 ஆப்ஜெக்ட்ஸையும் அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இட்ரேட் யூஸ் பண்ணி இது ரன் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் டைமு. ஸோ ஒன்னொன்னோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் சீட்டுங்கிறதுல வந்து இது பண்ணி itr.nextங்கிறத இது பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டா, மாருதி, ஹுண்டாய் இந்த 3 பேராமீட்டர்ஸ் தானே இந்த ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போய் வேல்யூ அசைன் பண்ணி ஃபைனலாக நம்மளோட அரே லிஸ்ட்டில் இந்த வேல்யூஸ் இருக்குது.
ஸோ இந்த அரே லிஸ்ட்டை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். லெட்ஸ் see. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் தான் ரிட்டர்ன் ஆகும், எக்ஸாக்டாக வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 3 டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கா. ஸோ இப்படி தான். இதே ஜென்ரலாக ஏதோ ஸ்ட்ரிங்கோ இன்டிஜராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, தென் கம் டு யூசர் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்னா அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணுது ப்ரோக்ராம். ஸோ இதுதான் என்னது அரே லிஸ்ட் யூஸிங் ஸ்ட்ரிங், இன்ட் அண்ட் யூசர் டிஃபைன் பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் காட்டுறேன். அதை எப்படின்னா, ஸோ நம்ம இதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேயா, ஸோ லெட்ஸ் ஃபஸ்ட் எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அரே லிஸ்ட் ஸோ இது வந்து என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம். இன்னொரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு இதில் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நம்ம மாற்றிக்கலாம் ராஜேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு 3 மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸை இந்த அரே லிஸ்ட்லேயும் இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ க்ளோஸாக வச்சு பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராமை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் யார் இருக்கா, லெட்ஸ் ரன் தி ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா 2 அரேலையும் மேட்ச் ஆகிற வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்து ஃபைனலாக இந்த அரேயில் வேணும், ஒரிஜினல் அரேயில். அப்போ நான் அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரெண்ட்ஸ் நேம்ங்கிறத டாட் ரீடைன் ஆல் கொடுங்க. ரீடைன் ஆல்னு ஃபங்க்ஷன் இருக்கா, இதை யூஸ் பண்ணி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன இருக்கும், ஜஸ்ட் ஆல்வின், ராஜேஷ், சாகுல் தான் இருப்பாங்க. Let's print this program. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபைனலாக பார்த்த மாதிரி அரே லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அரே அண்ட் அரே லிஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்த டுட்டோரியல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லிங்க் லிஸ்ட் மற்றும் அடுத்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் and definitely please subscribe. Thank you. Bye. அதில் உங்களிருந்து விடைபெறுவது நம்புராஜன். Bye bye.